வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தினுடைய இலை, வேர், மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ நன்மைகளை கொண்டது தான். என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடமுரடாக இருந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. சீத்தாப்பழம் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறது காரணம் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் தான். சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, புரதச்சத்து, இன்னும் நிறைய தாது பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து சீத்தாப்பழம் தரக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த அழுத்தம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கெல்லாம், நீங்கள் ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இந்த ரெண்டு சத்துக்களுமே பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இப்போ இந்த என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கும், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும். இதனால நமக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் உடலுக்கு பாய ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும், சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் இதனால சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதய அபாயமும் நமக்கு இருக்காது. ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், ஹை பிபி, லோ பிபி, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் அனைவரும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்துல நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்கள்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை உங்களுக்கு குணப்படுத்தும். அதாவது உணவுகள் செரிக்காம போறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். உணவுகள் செரித்து முடித்ததுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் மீண்டும் வெளியேறாம குடல்களிலே இறுகி போவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே அதையுமே சரி பண்ணுறதுக்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒட்டுமொத்தமாக வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, வயிறு குடலை சுத்தப்படுத்தி, செரிமான மண்டலத்தையே பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன், அந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் B6 தான் முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப இந்த விட்டமின் B6 மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் B6 குறைபாடு ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒருவருடைய மனச்சோர்வை இன்னும் இரட்டிப்பாக்கிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த விட்டமின் B6 நம்ம அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயம் நமக்கு குறைக்கப்படும். அதுக்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் வரக்கூடிய விட்டமின் B6 நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மன அழுத்தம், படப்படக்கூடிய தன்மை எதுவுமே நமக்கு இருக்காது. மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் கூட தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கும் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவோம். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் டயட்டில் மெயின்டைன் பண்ணி குறைக்கிறாங்களோ அது போலவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும். இல்லைன்னா உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழம் உங்களுக்கான ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள்லாம் இருக்கு. அதனால இதுவே உங்களுடைய உடலுக்கான தசைகளை மேம்படுத்தி கொடுத்து எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொடுக்கும். அதுக்கு நீங்க சின்ன ஒரு ட்ரிக்கா சீத்தாப்பழத்தோட இன்னும் நீங்க தேன் கலந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக ஆரோக்கியமாகவே உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகரிக்க செய்யலாம். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெற்றுக்கொள்ளலாம். எந்தவித பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு.
ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். இது சளி, இருமல், சுவாசம் சார்ந்த பிரச்சனை, காய்ச்சல், குளிர் காய்ச்சல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுமே தவிர அதிகப்படுத்தாது. ஆஸ்துமா, காசநோய், எம்ஃபசிமா என்று சொல்லக்கூடிய மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுபவர்கள், சளி, இருமல் போன்ற, ஜலதோஷம் போன்ற சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே அவங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமே வந்து பெருசாக நிலவிக்கிட்டு இருக்கு. சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வந்து நிறைந்திருக்கிறதால இதை சாப்பிட்ட உடனேயே ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு சிலர் வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு சிலர் வந்து சீத்தாப்பழம் வந்து கிளைசெமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லோ கிளைசெமிக் உணவுல 55 மற்றும் அதற்கும் குறைவான அளவு உணவுகளை வந்து பரிந்துரைக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்றாங்க. மேலும் இது நார்சத்தும் இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால இது ரத்த சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீரிழிவு இருந்து நீங்க சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனை பெறுவதற்கும் நீங்கள் மறக்க வேணாம். பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது சுகர் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உடனே ரத்தத்தில் வந்து கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களை விடுபட வச்சிடும். எலும்புகளில் பலம் பெற வைக்கக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் வந்து கால்சியம் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் நமக்கு வந்து தசைகளோட சேர்ந்து வலுவடைய ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. அதே போல் ஈறுகள ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகுவது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் பற்கள் வந்து உங்களுக்கு பலமடைய ஆரம்பிக்கும். நீங்கள் சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது தசைப்பிடிப்பு இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது தசைகளை வந்து வலிமையடைய வச்சுக்கலாம், தசைப்பிடிப்பை வந்து சரி பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எந்த விதமான எலும்பு சார்ந்த, பற்கள் சார்ந்த, தசை சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் உடல் வந்து உங்களுக்கு வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கும். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க இல்லையா? ஸோ சீத்தாப்பழம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து பாய வைக்கும். இதனால் மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். மூளைகளில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். அது வந்து புத்துணர்ச்சியாக உங்களை வந்து இயங்க வைக்கும். சுறுசுறுப்பாக சிறந்த ஒரு ஞாபகத்திறன் கொண்ட ஒரு மனிதராக உங்களை வந்து மாற்றும். செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு வந்து சுரக்கும் போது அது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துச்சு அப்படின்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உங்களுக்கு சிறந்த வழிவகையை வந்து செய்யும். ஸோ மூளை ஆரோக்கியம் மேம்படுத்தி கொண்டு இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த ஞாபக மறதி நோய்கள் இதெல்லாம் விடுபடுவதற்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள், இளைஞர்கள்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து அந்த யங் ஏஜில் நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்க பெறுவாங்க. கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். உங்களுக்கு ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மாலைக்கண் நோய் ஏற்படுவது, கண் பார்வை வந்து கூர்மை இல்லாமல் போகிறது, கண்களில் புரை ஏற்படுவது, கண் விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன், வயதானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த குறைபாடு, இதை அத்தனையுமே நீங்கள் தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா விட்டமின் ஏ சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு கிடைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைக்கும். இதனால் உங்களுடைய கண்களை தாக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து கண்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து எடுத்துக்கொண்டு கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். சீத்தாப்பழம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சீசனிங் ஃப்ரூட் அப்படின்றதால இது அந்த சீசன்லேயே கிடைக்குதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்காதீங்க. சீத்தாப்பழத்தையும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள். வளமான நன்மைகளை மட்டுமே பெற்று நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.